ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது காரைக்குடி விலாக்ஸோட கண்டினியூஷன் வீடியோ தான். இப்போது நம்ம ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கீழே போயிட்டு அங்கே இருந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டோம், கால் டாக்ஸி. இப்போது காரில் ஏறி நாங்கள் எங்களுடைய பழைய வீடு, காரைக்குடி பெரிய வீடு, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த தெருவுக்கு என்ட்ராயாச்சு. அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து செக்கடி தெருன்னு நினைக்கிறேன். செக்கடியா செக்காலை ரோடா என்னமோ சொல்லுவாங்க. இப்போது அந்த வீடோட என்ட்ரன்ஸ் இதுதான். எவ்வளோ பெரிய கேட் போட்டு, அந்த காலத்து கேட்டு, இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை. இப்போ இருக்க கேட்டெல்லாம் சும்மா சாதாரணமாக இருக்கும் இல்லையா, அந்தரத்தில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த கேட்டுக்கு வந்து கீழே சக்கரம் கொடுத்துருப்பாங்க. அந்த சக்கரத்துக்கு அது போயிட்டு வர மாதிரி ஒரு ஆஃப் ஷேப்பில் இது கொடுத்துருப்பாங்க. சக்கரம் போயிட்டு வர மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் இது மேலே ஏறிட்டு நாங்கள் சின்ன வயசில் விளையாடுவோம். அந்த கேட்டை இழுத்து மூடி திறந்து அப்படிலாம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த ஞாபகம்லாம் எங்களுக்கு வந்துச்சு. இதுதான் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸு. இந்த படிக்கட்டில் ஏறி தான் மேலே போகணும். இது சென்டரில் இருக்க ஒரு விளக்கு தூண் மாதிரி சின்னதாக இருக்குது. இந்த படிக்கட்டில் ஏறி இதில் நல்லா நாங்கள் விளையாடியிருக்கோம். எனக்கு வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஃபீலிங்ஸ். அதனால் மேலே ஏறி ஒரு வாட்டி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அப்புறமா நிதானமாக ஏறிக்கலாம். இதெல்லாமே வந்து இதுதான் எலிவேஷன். இந்த மயில் போட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த திண்ணை. அது மேலே போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் மார்பிள் வந்து சுடவே சுடாது. எப்போவுமே வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ அடித்தாலும், வெயில் அடித்தாலும் சூடாகவே ஆகாது. இப்போது அதுக்கு படிக்கட்டில் ஏறிட்டு வந்தாச்சு. இந்த கதவு தெரியுது இல்லையா, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும். அங்கே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. இந்த தரையெல்லாம் வந்து முதல்ல மண் தரையாக இருந்துச்சு. இல்லை, நிறைய மரங்களும் இருந்துச்சு. அந்த கதவு தெரியுது இல்லையா, அதை தான் சொன்னேன். இதை நம்ப முடியவே முடியாது. இது வந்து ஃபுல்லாக டாய்லெட் சொன்னால் நம்ப முடியுமா? அங்கே நடுவில் இருக்கிறது கிணறு. அந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு இல்லையா, அது வந்து அது தான் லெட்டின். அது அந்த பாத்ரூமோடது. அப்புறம் வந்து குளிக்கிற இடம், மற்றதெல்லாம் குளிக்கிறது, தண்ணி இறைச்சி குளிக்கிறது. இது வந்து எந்த இடம் தெரில. இது வந்து அநேகமாக ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததா ஞாபகம் இல்லை. நான் பார்க்குறப்ப மூடி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரிங் கேட்டு அதுதான் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் வரும்போது எல்லா கேட்டும் ஓப்பன்லேயே தான் இருக்கும். எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கிறப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ ரொம்ப எல்லாம் கலகலப்பாக இருக்கும். இந்த இடமெல்லாம் எல்லா இடத்துலையும் லைட் எரிஞ்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து இந்த காட்டுறல இந்த இது கேட் கதவு போட்டது. இது வந்து இது கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்கள்ல, மாடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து கிச்சன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் இருக்க டாய்லெட் மாதிரியே அந்த பக்கம் ஒரு டாய்லெட் இருக்கும். அதே மாதிரி கிணறு வச்சு. இப்போ இந்த வீட்டை தாத்தா, இவர் தான் வாட்ச்மேன், இவர் தான் இந்த வீட்டை இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது யாரும் கிடையாது. இந்த வீடை வந்து கொடுத்தாச்சு, சேல்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து பார்க்குறதுக்கு எங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம். எங்களுடைய ஓல்டு மெமரிஸுக்காக நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மேலையெல்லாம் ஃபுல்லாக வந்து கேக்கு தான் ஃபுல்லாக. அப்போல்லாம் பர்மாலேருந்து கொண்டு வந்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. எங்கள் தாத்தாவோட தாத்தா, எங்கள் ஐயான்னு சொல்லுவோம், அம்மாவோட அப்பா. இதெல்லாம் வந்து நட மாதிரி இருக்கும். அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அதை ரூமாக மாற்றிட்டாங்க. கார்ட்போர்டு இருக்கும் இல்லையா, அதை அடைச்சி ரூம் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் 2 ரூமாக ஆக்கிட்டாங்க. இந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் பங்காளிகள் தான். அப்படி தான் எல்லோரும் ஒன்றா இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஆப்போசிட் ரூமில் வந்து எங்கள் ஐயாவோட அண்ணன், அதாவது பெரிய ஐயான்னு சொல்லுவோம், அவங்களும் பெரிய நெடிமாவும் இருந்தாங்க. இது பாருங்கள், எம்போசிக்காக எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டைல்ஸ்லாம் எல்லாமே பளிங்குக்கல், சாதாரண டைல்ஸ் மாதிரி இல்லாமல் பளிங்குக்கல்லையே செஞ்சுருப்பாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இதே மாதிரி உள்பக்கம் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதை கடந்து உள்ளே போனோம்னா நிறைய ரூம்ஸாக இருக்கும். நடுவில் ஒரு பெரிய முத்தம் இருக்கும். அதுக்கு சென்டரில் ஒரு கிணறு இருக்கும். அந்த முத்தத்துக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி அதே மாதிரி லைனாக ரூம்ஸாக இருக்கும்.
இங்கே தான் வந்து எங்கள் அம்மாவோட கல்யாணத்தப்போ சீர் சாமான்லாம் பரப்பி வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. எங்கள் அம்மாவோட கல்யாணம் நடந்தது இந்த வீடு தான். அப்புறம் எங்கள் அம்மா பிறந்ததும் இந்த வீடு தான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா, எங்கள் மாமாங்க, சித்தி எல்லாம் இந்த வீடு தான். வீட்டில் தான் பிறந்தாங்க. எங்கள் சிஸ்டர்ஸும் இங்கே தான் பிறந்திருக்காங்க. சிஸ்டர்ஸு, ஒரு பிரதர். ஆனால் நாங்கள்லாம் இங்கே பிறக்கல. நாங்கள்லாம் சென்னையில் தான் பிறந்தோம். நானும் இன்னொரு சிஸ்டரும் மட்டும். எல்லாமே இந்த மாதிரி ஜன்னல் வழியாக ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் இந்த பக்கம் உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் நான் போனதே இல்லை. இது வந்து பெரிய ஐயா ரூம் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட் சைடில் இருக்கும்ன்ட்டு, அதுதான் இந்த ரூமு. நிறைய இடத்துக்கு இந்த வீட்டில் நான் போனதில்லை. ஏன்னு சொன்னால் அப்போல்லாம் வந்து எங்கள் ஐயா அவங்களுடைய ஷேரை கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு இதில் அவ்வளோவா சம்மந்தம் இல்லை. எங்கள் ஷேரை கொடுத்துட்டனால நாங்கள் வந்தா இங்கே வந்து கெஸ்ட்டாக தான் வருவோம். இங்கே இருந்திருக்காங்க இல்லையா ஃபேமிலிஸ், அவங்க வீட்டிலலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுவோம். அதுதான் என்னோட மெமரிஸ். ஏன்னா என்னோட சிஸ்டர்ஸ்க்கு, பிரதர்ஸ்க்குலாம் தெரியும் இந்த வீட்டில் அவங்களாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஐயா வந்து இந்த ஷேரை கொடுத்துட்டப்புறம் வேற ஒரு இடத்துக்கு வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. கழனி வாசல்னு ஒரு இடத்துக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த வீட்டில் தான் பிறந்திருக்காங்க. மதர் இன் லாவோட பிறந்த வீடும் இதுதான். இங்கே தான் கல்யாணமும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள்லாம் இங்கே தான் பிறந்திருக்காங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்டோட நனிமா ஐயாவோட வீடு இதுதான். அதனால் இங்கே விளையாடாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க கால் படாத இடமே கிடையாதாம். நான் இந்த தூணை வந்து என்னால் விட முடியல. அதில் ஏறிட்டு இது மாதிரி தான் சுற்றி சுற்றி நாங்கள் விளையாடுவோம் சின்ன வயசில். அந்த ஓல்டு மெமரியை தான் நான் வந்து திருப்பி நான் ஏறி விளையாடிட்டு பார்த்துட்ருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் வந்து முதல்ல சிமெண்ட்டு தரை தான் இருக்கும். இப்போ தான் டைல்ஸாக பதிச்சிருக்காங்க. மாடிலாம் பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். உள்ளலாம் இன்னும் அழகாக இருக்கும். நிறைய கிணறுக்கு பஞ்சமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் கிணறு தான். அப்புறம் வந்து அது வாட்ச்மேன்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அதான் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களோட ஓல்டு மெமரிஸ்லாம். இந்த வீட்டில் நான் போகாத இடமே கிடையாது, சுத்தாத இடம், விளையாடாத இடமே கிடையாது அப்படின்ட்டு. அவரும் சுற்றி விளையாடிட்டுருக்காரு. அவருடைய ஓல்டு மெமரியை ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், இந்த வீட்டோட மெமரிஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இது அந்த பக்கம் எல்லாமே இந்த வீட்டோட சேர்ந்த இடம் தான். கட்டுத்தரைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலலாம் முதல்ல மாடு கட்டினதுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்குது. இது என்னன்னு தெரியல, கார் ஷெட் என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லா வீட்டோட கிச்சன்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக கட்டுத்தரைன்னு சொன்னேன் இல்லையா, அது ஃபுல்லாக கிச்சன்ஸ் தான் இருக்கும். இதுக்குள்ளே நிறைய எல்லா வீட்டோட கிச்சன்ஸும் இருக்கும். எங்கள் நடிமாவோட கிச்சனும் இதுக்குள்ள தான் இருந்திருக்கு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.